ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஒரு கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 கப் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே நான் வந்து இன்றைக்கி அகர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கப்பில் வாட்டர் 4 கப் எடுத்திருக்கேன். அகர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது, நல்லா சூடானோன்னே இறக்கிட்டால் போதும். அது கூட 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர்லாம் சேர்த்திங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் ஒயிட் சுகர் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரூட் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம அங்கே வச்சுருக்க அகர் பவுடர் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி முறையாக வரும். சுற்றி ஓரம்லாம் வந்து இந்த மாதிரி பபிளாக ஆனோன்னே ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆறுனா போதும். அதுவரை நம்ம இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நம்ம நேச்சுரல் கலர் வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின் இருக்குது இல்லையா, அதை சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னமும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா கொதித்த உடனே அந்த கலர் எல்லாம் வந்து இறங்கிடும். கலர் நல்லா டார்க்காக ரெட் கலர் பிங்க் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து எடுத்துருங்க. அது கூடவே அகர் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக வீட்டிலே கலர் செஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா அது ஹெல்தி தானே. ஸோ அதனால தான் அந்த ட்ராகன் ஃப்ரூட் ஸ்கின்னை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் கலர் எடுத்துட்டேன். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. ஜெல்லி வாட்டர் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு லேயர் வந்து ஜெல்லி வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே ஃப்ரூட்ஸ் வச்சிடாதீங்க பவுலில். அந்த ஜெல்லி வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு லேயர் வந்து இந்த ஜெல்லி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம லேயர் பை லேயராக தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போயிடும், அந்த ஜெல்லி வாட்டர்லாம் மேலே வந்துடும். ஸோ லேயர் பை லேயராக ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கலர் வாட்டரை சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு லேயராக. நான் இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதையும் 2 குட்டி பவுலில் வந்து ஆட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் வெளியிலே வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வச்சு எடுத்துருங்க. சூப்பராக நம்மளுக்கு ஜெல்லி கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஓரம் எல்லாத்தையும் நல்லா கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் செட் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட்டில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஜெல்லி கேக் வந்து கிடச்சிடும். யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டர்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா சாலட்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த டைம் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி நமக்கு ஃப்ரூட் கேக் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பபாய்.